Start the whistles. Hi friends, welcome to Anbulan Ekanath YouTube channel. Yes, back to back சேப்பாக்கில் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ அந்த பாசிட்டிவ் ஹோப்போடு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் நிம்மதியாக தூங்குறாங்க போல். இப்போல்லாம் சில பேர்லாம் லைவ் 1 மணிக்கு போட்டாலும் வர்றாங்க. அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க போல். தோற்றுப்பிட்டா 9:30 மணிக்கெலாம் தூங்கிடுறோம். எஸ், அந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ நாம் இதில் என்ன பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் vs சிஎஸ்கே மேட்ச்சு ஏப்ரல் 18 நடக்க போகுது, சாட்டர்டே. ஸோ ராஜீவ் காந்தி மைதானம் ஹைதராபாத்தில் நடக்க போகுது. என்ன விஷயம் பாசிட்டிவாக இருக்குன்னு நம்ம பேசிடலாம், என்ன விஷயம் நெகட்டிவாக இருக்குன்னு நம்ம பேசிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பேக் டு ஃபார்ம் வராங்க. அவங்க புதுசாக நியூ பவுலர்ஸை கொண்டு வராங்க. புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்து கடப்பார் ஆறாரியே தோக்கடிச்சிருக்காங்கன்னா பார்த்துங்க அவங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்கன்னு. அந்த டீமை நாம் எதிர்கொள்ள போகிறோம். நாமளும் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வின்னோட போகிறோம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்கோரிங் த்ரில்லர் இருக்குங்க. 250 240 எப்படி நம்ம ஆர்சிபி கிரவுண்ட் சொல்லுவோமோ அதே மாதிரி தான் இந்த கிரவுண்டு. நிறைய தடவை எஸ்ஆர்ஹெச் நிறைய ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. இப்போல்லாம் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தா இந்த பிச்சோட ஆவரேஜ் ஸ்கோர் 230 240 காட்டுது. ஸோ நமக்கு எப்பவுமே டாஸோட ஒரு இது இல்லை, டாஸோட ஃபேவர் நமக்கு போகிறது இல்லை. நமக்கு டாஸ் நமக்கு விழலன்னா எப்படி நமக்கு பேட்டிங் தான் கொடுப்பாங்க, அவங்க பவுலிங் சூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி வருதுன்னா பேட்டிங் இறங்கி 250 240 அடிச்சிட்டா டெஃபினட்டாக வின்னு. அதுக்கான பவுலிங் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம வந்து ஈவன் தோ பக்கம் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இருந்தாலும் இஷான் கிஷன், இந்த 3 விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் 3ல நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே இஷான் கிஷன் கொஞ்சம் நேரம் ஆடுவார். மற்றபடி ஹென்ரிச் கிளாஸ்னா இருக்கலாம், இல்லை அனிகேட் வர்மா இருக்கலாம், சலீல் அரோரா கொஞ்சம் நம்பலாம். மற்றபடி நிதிஷ்குமார் ரெட்டி, அஷ்துபை இவங்க யாருமே சரியாக ஃபார்மில் இருக்காங்களா இல்லையான்னு யாராலையுமே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு தான் அங்கே டீம் இருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுங்க, இந்த பிச்சில் வந்து ஸ்பின் யார் போட்டாலும் அடிக்கிறாங்க. ஸோ இந்த பிச்சில் ஒரு ஸ்பின்னரோட போகலாமா? ஏன்னா அங்கே யுஷ்வேந்திர சாஹல் ஒரே அடித்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க லிட்டரலாக யூஸ் பண்ணவே இல்லை. அபிஷேக் சர்மா மட்டும் கடமை கொடுத்தாங்க எஸ்ஆர்ஹெச் ஒரு 4 பால். மற்றபடி அந்த பிச்சில் வந்து ஸ்பின் எதுவும் பிஹேவ் பண்ணல. பட் நாம் என்ன பண்ண போகிறோம், இங்கே தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதே சேம் 11ஓட போக போகிறோமா, அகில் ஹுசைன் அண்டு நூர் அகமது போக போகிறோமான்ற ஒரு பயங்கரமான கொஷின் இருக்குது. அதுக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ப்ரோ, இந்த காம்பினேஷனில் ஜெயிச்சுட்டு வர்றதுனால நம்ம நூர் அகமத் அண்டு அகில் ஹுசைன் தான் போவோம். இல்லை ப்ரோ, பிச்சை பொறுத்து இது மாறுன்றதுனால நாம் என்ன பண்ணுவோம்னா, யாரோ ஒருத்தர் ட்ராப் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நாம் மேத்யூ ஷாட்டை மேலே கொண்டு வந்துடலாம். ஒரு அடிஷனல் ஸ்பின்னராக வந்துட்டு போவார், பேச்சுக்கு சொல்கிறேன். அப்படி தான் நீங்கள் ராமகிருஷ்ணா கோஷை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அது உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா. அகைன் இதை தவிர பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடக்க போகிறதில்ல. அகைன் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் வர போகிறாரு, கொஞ்சம் இன்டர்ன் காட்ட ஆரம்பிக்கிறாரு. எஸ், ஆயுஷ் மாத்திரை சொல்கிறது ருத்ராஜ் கீக்வாட், சாரி. ஸோ ருத்ராஜ் கீக்வாட் ஓப்பனிங் வர போகிறாரு. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு 50 அவர் அடித்தார்னா நல்ல ஹோப் கிடைக்கும். ஏன்னா சஞ்சுக்கு அந்த ஹோப் கிடைச்சிருச்சு, பேக் டு பேக் அடிச்சு ஒரு 148. அண்ட் சஞ்சு நல்லா நாக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய நாக் நம்ம கொடுக்கலாம். அரௌண்ட் 240 230 வைக்கிற டீம். சேப்பாக்கிலே இந்த ஸ்ட்ரகிளான பிச்சிலே ஒரு 190 வச்சோம். லாஸ்ட் டைம் கொஞ்சம் 210 220 கிட்ட வரணும். 2 டைம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஈவன் விக்கெட் போனாலுமே ஆர்சிபி கிரவுண்டில் நம்ம 207 210 நினைக்கிறேன் வந்திருக்கோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த டீமாக 230 240 பிரேவிஸுக்கு ரிதம் கிடைச்சா பார்த்துங்க, டெஃபினட்டாக போகலாம். ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சுறுத்தக்கூடிய பவுலிங் இருக்கான்னா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக அந்த பசங்களை தான் கொண்டு போகிற பிரஃபுல்லாக இருக்கலாம். நாம் அந்த ப்ரெஷர் எடுத்துக்கூடாது. லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஆர்ஆர் வந்து 3 விக்கெட் எடுத்தார், அப்படிலாம் எடுத்துக்கூடாது. நம்ம தைரியமாக போனோம். அப்படி போகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம். அவங்கள ஈஷான் மலிங்கா இருக்கலாம், ஜெயதேவ் உணர்கட்டு எல்லாருமே நம்ம டேக்கிள் பண்ணலாம். நிதிஷ்குமார் ரெட்டி கூட ஓவர் கொடுத்தாங்கன்னா தூபே மாதிரி அவரும் அடிக்க பார்ப்போம். எஸ், நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இருக்குங்க. எப்படி நான் ஒரு 190 அடித்தாலும் சிஎஸ்கே ஜெயிக்கன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சோ, எனக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி எனக்குள்ளே ஓடிட்டுருக்கு. டெஃபினட்டாக ஜெயிப்போம். ஏன் ப்ரோ இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டா என்ன மாறும்? ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மேட்ச் பாருங்கள், எல்ஐசி தோற்றுருவாங்க போல். எல்ஐசி தோத்துட்டாங்கன்னா அவன் டெஃபினட்டாக கீழே போயிடுவான், நாம் மேலே போயிடுவோம். மேபி ரன் ரேட்டில் ஏதாவது டிஃபர் ஆகலாம். அதனால் அடுத்தடுத்த மேட்ச் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம ஃபேவராக இருக்குது சிஎஸ்கே வந்து 4th பிளேஸுக்கு போகிறதுக்கு. அது ஏன் நான் திரும்ப சொல்லிடுறேன். அகைன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மும்பை வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்சில் டெஃபினட்டாக எனக்கு என்னமோ பஞ்சாப் அடிச்சிருன்னு தோணுது, எம்ஐ தோக்குமோன்னு தோணுது. ஏன்னா பஞ்சாப் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து மும்பை தோக்குறாங்கன்னா ஆல்மோஸ்ட் மும்பை நாக் அவுட் தான், பஞ்சாப் மேலேயே இருக்கான்னு வச்சுங்களேன். அண்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஜிடி தோக்கணும், கேகேஆர் ஜெயிக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபேவராக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அகைன் ஜிடி தோக்கும்போது கொஞ்சம் கீழே இறங்கி வருவாங்க. கொல்கத்தா 1 தான் ஜெயிக்கிற, 6-1, எந்த பிரச்சனையும் கிடையாது. அகைன் ஆர்சிபி வர்சஸ் டெல்லியில் அகைன் டெல்லி வந்து தோக்கணும், ஆர்சிபி ஜெயிக்கணும் வரும்போது, ஏன்னா அது திரும்ப பெங்களூர் நடக்கும் போது ஒரு ஹேட்ரிக் வின்னோட ஹேட்ரிக் தோல்வியோட டிசி கீழே இறங்கி வருவாங்க. ஸோ அகைன் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் vs சென்னை சூப்பர் கிங்ஸ். நான் சொன்ன இந்த யாரெல்லாம் வின் ஆவாங்க, ஆர்சிபி vs டெல்லி தோத்து ஆர்சிபி ஜெயிச்சாவோ, ஜிடி vs கொல்கட்டாவில் கொல்கட்டா ஜெயிச்சாவோ, எம்ஐ vs பஞ்சாப்பில் பஞ்சாப் ஜெயிச்சாவோ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி 4th பிளேஸுக்கு போயிருப்போம். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் மைண்ட் செட் சிஎஸ்கேக்கு. அந்த பிளேஸை தக்க வைக்க பயங்கரமாக ஆடுவாங்க.
அதே இடத்துல தான் ஈவன் எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க. பட் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டாக இருக்கும். ஸோ அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் நம்ம 4th பிளேஸ் தக்க வச்சோமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் மேட்ச் வருது. அதுக்கடுத்து ஜிடி, அதுக்கடுத்து எம்ஐ, அப்புறம் ஹோம் கிரவுண்டில் 3 மேட்ச் கண்டினியூஸாக வருது நினைக்கிறேன். இல்லை 1 இடையில ஏதோ அப்படியே வருது. ஸோ டெஃபினட்டாக நமக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இதை சிஎஸ்கே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ பாசிட்டிவாக நமக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச்சை நம்ம விடவே கூடாது. என்ன நடந்தாலும் ஜெயிக்கணும். ஸோ என்னோட ஒட்டுமொத்த ஒப்பீனியன் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு 230 ஸ்கோர் அந்த பிச்சில் செட் பண்ணோம்னா டெஃபினட்டாக நம்ம வின் ஆகலாம். நமக்கு வந்து பேட்டிங் லைனப் இருக்குது. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு தனியாக எங்களுக்கு எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து நாங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். ஏன் ப்ரோ வீடியோ ஸ்டேடியத்தில் நீங்கள் பேசுறது இல்லையா, ரிவ்யூ கொடுக்குறது இல்லையான்னு அதுக்கான தனிப்பட்ட ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். அதை பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பை.